வெல்கம் டு நேஷனல் டாக் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். இது இத்தனை இத்தனை நாள் நடந்துட்டு இருந்த ஒரு இழுபறி இன்னைக்கு ஓரளவு முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஓகே, இன்னைக்கு நான் கண்டென்ட்டுக்குள்ள பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்குமே அந்த கட்சி வருமா இந்த கட்சி வருமான்னு சொல்லி ரொம்ப இழுபறியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஐயுஎம்எலும் விசிகாவும் வந்திருக்காங்க. 120 வந்து உயர்ந்திருக்கு சீட்டு. இது எப்படி கிருஷ்ணா நீங்க பாக்குறீங்க? நேற்று வரைக்கும் விசிகா வந்து நாளைக்கு முடிவு பண்ணுவோம், நாலாம் நாளைக்கு முடிவு பண்ணுவோம்னு இழுத்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கூட காலைல சொல்றேன்னு சொன்னவங்க 4 மணிக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. நேற்று கூட விசிகா தலைவர் திருமாவளவன் வந்து ஸ்டாலினை போய் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி வந்து ஸ்டாலின் ஓகே சொன்ன பிறகுதான் ஓகே ஆகுது. ஸோ அவர்கிட்ட கேட்காம யாருமே வெளியே வரல போல. ஸோ எல்லாருமே அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்திருக்காங்க. ஐயுஎம்எல் கூட்டணிக்கு ஆதரவு தரல ஆதரவு தரான்ட்டு 3 வாட்டி வெளியே போயிட்டு வந்து இப்ப திருப்பி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 கம்யூனிஸ்ட் விசிகா ஐயுஎம்எல் இந்த 4 பேருமே நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காங்க, ஆட்சிக்கு மட்டும்தான். ஆனா அவங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க திமுக கூட்டணியிலே தொடர்றோம்னு ஒரு பாயிண்ட் சேர்த்து சொல்றாங்க. அதாவது ஆட்சிக்கு மட்டும்தான் ஆதரவு தராங்க, வெளியே இருந்து ஆதரவு தராங்க, மற்றபடி திமுக கூட்டணியிலே தொடர்றாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அதிமுக வந்து ரெண்டா உடையிற நிலைமையில இருக்கு. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை மாதிரி நடத்தியிருக்காங்க. இந்த கட்சி திருப்பி உடையத வாய்ப்பு இருக்கா? திருப்பி கட்சியில இருந்து சில பேர் பிச்சுக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கா? சிவி சண்முகம் தான் தலைமை ஏற்று நடத்தியிருந்தாங்க. காலையில வந்து ஒரு மீட்டிங்ல வந்து எடப்பாடி தலைமையில இருந்த மீட்டிங்ல வந்து எல்லா எம்எல்ஏவும் இருந்திருந்தாங்க. அந்த மீட்டிங்ல வந்து கடுமையான வாக்குவாதம் போயிட்டு இருந்து அந்த மாதிரி தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி இல்லாம சேலம்ல இருக்க எம்எல்ஏ இல்லாம எடப்பாடிக்கு வேண்டப்பட்டவங்களை தவிர மற்றவங்களை எல்லாரும் கூடி ஒரு 36 எம்எல்ஏ கூடி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. அந்த டிஸ்கஷன் முடிஞ்சு ஆர்பி உதயகுமார் வெளியே வரும்போது ஏடிஎம்கேக்கு நல்ல செய்தி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் சசிகலா டிடிவி தினகரன் பொதுச் செயலாளராக இருக்கப்போ இவங்க எம்எல்ஏ தனியா போய் மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு நல்ல செய்தி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ வந்து டிடிவி தினகரனை வெளியே தள்ளிட்டு எடப்பாடியார் கூப்பிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி எதாவது உடையுதான்னு பார்க்கணும். அப்படியே அது உடஞ்சாலும் அவங்க முன்னாடி ஒரு 2-3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. அவங்க தான் உண்மையான ஏடிஎம்கேன்னு கிளைம் எடுத்துக்கலாம். இல்லைன்னா எல்லாரும் அந்த 36 பேரும் போய் டிவிக்கில சேர்ந்துக்கலாம். இதுல எது நடந்தாலும் அதிமுக இன்னும் சரிவு நோக்கி போகும். இப்பவே அதிமுக சரிவுல தான் இருக்கு. இதை விட கீழே தான் போகும். ஸோ அவங்க ஒன்னா இருந்தாதான் கட்சிக்கு நல்லது. ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நேற்று டிடிவி தினகரன் வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரு பரபரப்பாக பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு. இந்த மாதிரி என்னோட கட்சிக்காரில் மன்னார்குடி சேர்ந்த ஒரு எம்எல்ஏ காணோம், தாவைக்கா வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்ட எல்லாம் போய் புகார் கொடுத்துருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது நேற்றே வந்து விஜய் வந்து ஆளுநரை சந்திக்கிறப்ப ஒரு 120 எம்எல்ஏவோட ஆதரவு இருக்குன்னு தான் போயிருக்காரு. அதாவது ஐயுஎம்எல், விசிகா, அப்புறம் இந்த மன்னார்குடி எம்எல்ஏ, இந்த 3 பேரோட ஆதரவும் இருக்குன்னு தான் போயிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, விசிகா வந்து ஆதரவு சொல்லன்ட்டாங்க. அப்புறம் ஐயுஎம்எலும் நாங்க திமுகவோட தான் இருக்கோம்ட்டாங்க. ஸோ இந்த ரெண்டுமே வேலிடா இல்லாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து டிடிவி தினகரனை வந்து ஆளுநரை சந்திச்சு என்னோட எம்எல்ஏ ஆதரவே தெரிவிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நேற்று அவர் என்ன சொன்னார், என்னுடைய எம்எல்ஏவை கான்டாக்டே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு வந்து அவர் எம்எல்ஏ அவரு 2 பேரும் ஒன்னா பிரஸ் சந்திக்கிறார். அதுவும் இல்லாம அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஆதரவு கடிதத்தை வந்து அவர் சைன் போடுற மாதிரி வீடியோ வந்து டிவிக்கு வந்து அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல வெளியிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு முட்டு கொடுக்குறாங்க. ஸோ என்ன நடந்திருக்கும்னா, விஜய் வந்து ஒரு ஆஃபர் பண்ணியிருக்கலாம் அந்த எம்எல்ஏக்கு, அவர் அதுக்கு ஓகே சொல்லியிருப்பாரு. இப்ப திருப்பியும் டிடிவி தினகரன் அதை விட நல்லதா ஆஃபர் பண்ணிருக்கலாம், ஏதாவது ஒரு மிரட்டல் போயிருக்கும். திருப்பி அவர் உள்ளே வந்துட்டாரு. என்ன நடந்திருக்கும்னு தெரியல. ஆனா அதை பார்த்தா ஏஐ வீடியோ மாதிரி இல்ல, அவர் தான் கொடுத்த மாதிரி இருக்கு. பட் அவர் இப்ப திருப்பியும் வந்து ஏஎம்கேலயே வந்து டிடிவி தினகரே வந்துட்டாரு. இப்ப அந்த எம்எல்ஏ எல்லாம் தேவையில்ல. இப்ப எப்படியும் மற்ற திமுக கூட்டணியில இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. பிரேமலதா மட்டும்தான் டிஎம்கேவோட இருக்காங்க, மற்ற எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ஸோ இப்பவே பெரும்பான்மை வந்துடுச்சு. அது ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் ஆட்சி அமைக்கிறதுக்கு. அதை பத்தி பார்ப்போம். ஓகே, நாளைக்கு விஜய் பதவி ஏற்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இன்னைக்கே வந்து பதவி ஏற்றுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாளைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை நான் நடுவில் ஆளுநர் எங்கேயா திருப்பி மறுபடியும் கேரளா கிளம்பி போறேன்னு சொல்லிடுவாரா? இன்னைக்கு 7 மணிக்கு வந்து ஆளுநர் கேரளா போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 5 மணிக்கு வந்து விஜய் வந்து ஆளுநர் மாளிகை போயிட்டு இருக்காரு. சடானா யூட்டர்ன் பண்ணிட்டாரு, ஆளுநர் நேரம் கொடுக்கலான்ட்டு. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு ஆளுநர் 6:30க்கு நேரம் கொடுக்குறேன்னாரு. ஸோ திருப்பி 6:30க்கு போய் விஜய் பார்த்தாரு. அதுக்கப்புறம் விஜய் வந்து
நாளைக்கு மதியம் 3:30 அந்த டைம்ல வந்து பதவி ஏற்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்காருன்னு செய்தி வருது. ஆனா அதுக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து இன்னும் பதவி ஏற்றுக்கிறதுக்கு அழைப்பு விடுக்கப்படல. அது விடுக்கப்பட்டா அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இது வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா டிவிகே சைட்ல இருந்து நாளைக்கு 3:30க்கு பதவி ஏற்க நேரம் கேட்டிருக்காங்க. இப்போ டிவிகே சைடோட கூட்டணியில முக்காவாசி கட்சிகள் யாரா இருக்காங்க பாத்தீங்கன்னா திமுகல இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. நாளைக்கு ஏதாச்சும் விஜய் வந்து திமுகக்கு எதிராக ஒரு ஆக்ஷன் ஏதாவது எடுத்தாலோ திருப்பியும் அந்த கட்சிக்காரங்க திருப்பி திமுக சைடே போக வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் மட்டும்தான் டிவிகே அலையன்ஸ்ல வந்திருக்கு. மத்த 2 கம்யூனிஸ்ட், விசிகா, ஐயுஎம்எல் இந்த 4 பேருமே திமுக அலையன்ஸ்ல தான் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ நாளைக்கு கவர்மெண்ட் எடுக்கிற எந்த டிசிஷனா இருந்தாலும் போராடினா இவங்க கூட்டணியா தான் போராடும். ஸோ டிஎம்கேக்கு எதிராக ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ ஒருத்தர் கலந்துக்கிட்டு போனா கூட இந்த ஆட்சி நிலைக்காது. ஸோ நாளைக்கு வந்து இவங்க வந்து இன்னும் நிறைய எம்எல்ஏ இப்போ அந்த டிவி சண்முகம் கொண்டு வர எம்எல்ஏ சேர்த்தா கூட இவங்களுக்கு பலம் தான். கொண்டு வருவாங்களான்னு தெரியல அந்த மாதிரி. பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அவங்க இன்னும் சொல்லலை. கொஞ்சம் படிப்படியா இன்னும் கொஞ்ச நாள் போக போக அவங்க எல்லாருமே வந்து டிவி கேரியன்ஸ்லேயே கூட வந்து சேர்ந்துடலாம். அது காலத்தோட தான் தெரிய வரும். பிரேக்கிங் நியூஸ். நாளைக்கு விஜய் ஆட்சி அமைக்க ஆளுநர் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. ஒரு 3 மணி அளவில் ஆட்சி அமைக்கிறதா தகவல் வந்திருக்கு. நாளைக்கு விஜயோட சேர்த்து சில மினிஸ்டர்ஸும் பதவி ஏற்க இருக்காங்க. அதுக்கு கவர்னர் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னா புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, வெங்கடரமணன், அருண்ராஜ் ஐஏஎஸ், சிடிஆர் நிர்மல்குமார், கொளத்தூர் விஎஸ் பாபு இவங்க எல்லாமே வந்து நாளைக்கு மினிஸ்டராக அமையறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம நல்லா கிறிஸ்பாக கேட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனே அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.